2005 ஒரு அற்புதமான ஒரு சட்டம் கொண்டு வராங்க. கிராமப்புறத்தில் உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்கிற விதமாக ஒரு 100 நாள் வேலை திட்டம், அதாவது கிராமப்புறங்களில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில் துவக்கமாக உள்ள 200 கிராமங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது விரிவடைந்து நாடு முழுவதும் அந்த திட்டம் செயல்முறைக்கு வருது. இப்போ இந்த திட்டத்தின் மூலமாக கிராமங்களில் உள்ளவங்க வேலை கேட்கும் போது அரசாங்கம் என்ன செய்யும்? வேலை கொடுக்கும். எது மாதிரி வேலை கொடுப்பாங்கன்னு கேட்டால், இந்த நீர்நிலைகளில் தூர் வாடுறது, அதே மாதிரி சாலைகள் போடுறது, மரம் நடுறது, நீர்நிலைகளை மேம்படுத்துறது, இது மாதிரியான வேலைகளுக்கு அந்த மக்களை பயன்படுத்திக்கிடுவாங்க. இத்தனை ஆண்டு காலமாக மத்திய அரசு என்ன செய்யும் கேட்டால், அதுக்கு நிதி கொடுக்கும் மாநிலங்களுக்கு. அதன் மூலமாக அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்தது. அப்படி வேலை கேட்கக்கூடிய மக்களுக்கு வேலை இல்லைன்னு சொன்னால் அவர்களுக்கு அதுக்கு மாற்றாக உதவித்தொகை கண்டிப்பாக கொடுக்கணும். இப்படியான மக்களுக்கு, கிராமப்புறங்களில் உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு திட்டம் அது. நாட்டில் நல்லது மக்களுக்கு நடந்தாதான் இப்போ உள்ள பாஜக அரசுக்கு பிடிக்காத, அது மாதிரி மாற்றப்பட்ட பல சட்டங்கள்ல இந்த சட்டத்தையும் மாற்றம் செஞ்சு இப்ப புதிதாக நடைமுறைக்கு கொண்டு வர்றாங்க. அந்த கிராமப்புறத்துல இருந்து வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு அரசாங்கம் எப்படி நிதி கொடுத்துச்சோ அந்த சட்டத்துல மத்திய அரசின் மூலமா இப்ப அது திருத்தம் பண்ணி என்ன செய்யறாங்க? மாநில அரசு சரிபாதி பங்கெடுக்கணும். கிட்டத்தட்ட 40% மாநிலம் எடுக்கணும், 60% மத்திய அரசு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த திட்டம் சம்பந்தமா நம்மளுடைய முதலமைச்சர், அதாவது கொள்கை எதிரியான பாஜகவிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கொள்கை எதிரி பாஜகவை, மாநில உரிமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இது. ஏன்னா மத்திய அரசு மாநில அரசின் மீது நிதி சுமையை சுமத்துது. இது முந்தைய அவங்க கொண்டு வரக்கூடிய காலகட்டத்தில் முந்தைய திமுக அரசு கடுமையாக எதிர்த்தாங்க, சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டாங்க, உள்ள வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. ஆனா இப்பொழுது கொள்கை எதிரியாக பாஜகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய, மாநில உரிமைக்காக வேண்டி போராடக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, அந்த திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்க போறதாக இப்ப செய்தி வந்திருக்கிறது. இதுல இவருடைய கொள்கை பிடிப்பு ஒரு பக்கம் பார்க்கணும். இன்னொன்னு என்னன்னு கேட்டா, இந்த 40% நிதி மாநில அரசு பொறுப்பெடுக்கக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5000 கோடி நம்ம அதுக்கு செலவழிக்க வேண்டி வருது கூடுதலாக. இந்த நிதி சுமைக்கு தான் முந்தைய அரசு கடுமையாக எதிர்த்தாங்க. இப்ப இன்றைய அரசு இப்ப எடுக்கிறாருல, என்ன சொன்னாரு? அப்படியே வலிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாரு. அந்த வலிச்சு எடுத்த கஜானால இருந்து எப்படி இத்தனை 1000 கோடி இவர் செலவு பண்றாருன்னு தெரியல. அந்த 5000 கோடி நிதி சுமையையும் இவர் பொறுப்பெடுத்துட்டு தான் இப்ப அந்த திட்டத்திற்கு கிட்டத்தட்ட ஒப்புதல் கொடுத்த நிலைக்கு இன்னைக்கு கடந்து வந்திருக்கிறார். இப்ப சமீபத்தில் கூட தொழில்துறை அமைச்சர் எப்படி பேசுறாங்க? ரொம்ப விவரமா, முந்தைய திமுக அரசு 10 லட்சம் கோடி கடனை வாங்கி அப்படியே எல்லாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க, எல்லா அமைச்சரும் பங்கு போட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. திமுகவின் சார்பாக கூட வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் நடக்குது. என்ன அப்படின்னு கேட்டா, மக்களுக்கு மத்தியில் பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு அவதூறுகளை பரப்பியே ஆட்சியை நிலைநிறுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது ஒன்றொன்றாக மக்களுக்கு மத்தியில் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கிறது. இவர்கள் எவ்வளவு பெரிய பொய்யர்கள் என்பது. அதே மாதிரி இந்த கிராமப்புறங்களில் இந்த 100 நாள் வேலை திட்டத்திலையும் இப்பொழுது இந்த விஜய் சொன்ன அந்த பொய், அதாவது கஜனால காசு இல்லைன்னு சொல்லிட்டு இத்தனை 1000 கோடி மாநில அரசுடைய நிதி சுமை எப்படி அவர் எதிர்கொள்ள போறாரு? அப்ப ஏதோ ஒன்று இருக்கு அப்படித்தானே அர்த்தம். அது ஒரு வெளிப்படையாக வெள்ளை அறிக்கையில சொல்லட்டும், அப்பதான் தெரியும். அதுபோக நம்ம இந்தியாவிலேயே 2வது பொருளாதார வளர்ச்சி பெற்ற மாநிலமா இருக்கக்கூடிய தமிழ்நாடுன்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு கஜனா காலி இருக்கிறத திமுக எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் மக்கள் தெளிவா பார்த்துட்டு இருக்கிறாங்க, புரிந்து கொள்றாங்க. அந்த புரிந்த மக்கள் கண்டிப்பாக சரியான பதிலை இந்த முதலமைச்சர் விஜய்க்கு விரைவில் கொடுப்பார்கள்.